சொல்லுங்க பாட்டி. பாரதி, குழந்தைங்க 2 பேர் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க. நீ எங்க இருக்க? ஒரு சின்ன வேலை இருக்கு பாட்டி, முடிச்சிட்டு வந்துடுறேன். பாரதி, தமிழ் டூர் போறதுக்கு பேர் கொடுத்துட்டாளாம். அது சரி, உனக்கு சம்பளம் போட்டாங்களா? இன்னும் இல்ல பாட்டி. தமிழ் டூர் போற சந்தோஷத்துல இருக்கா. நீ எப்படிதான் பணத்தை சமாளிக்க போற? அதான் பாட்டி யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் சம்பளம் கிடைச்சிரும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பாரதி, நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. 8000 தானே, எப்படியாவது சமாளிச்சு அவளை அனுப்பிடலாம். எப்படி பாட்டி சமாளிக்கிறது? ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம சிரமப்பட்டுட்டு இருக்கேன். மறுபடியும் பணம் கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பாட்டி. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது பாரதி. நீ வீட்டுக்கு வா, நாம நேர்ல பேசிக்கலாம். போனை வச்சிடவா? சரி பாட்டி. அவ ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்ல போறது இல்ல. நீங்க சொல்ற மாதிரி 8000ங்கிறது நமக்கு ஒன்னும் பெருசு இல்லதான். ஆனா வீட்டுக்குள்ள வச்ச பணம் இப்படி காணாம போகுதுன்னா தப்பா இருக்குல்ல. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியாவே படல பாட்டி. இப்படிதான் நம்ம எல்லாரும் டெரஸ்ல படுத்திருந்தப்போ நந்தினியோட செயினை கட் பண்ணி திருடிட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் அது யாருங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸ் கிட்ட போறது நமக்கு தான் அசிங்கம்னு நாம அதுக்கு எந்தவித ஆக்ஷனுமே எடுக்கல. இப்ப பார்த்தா பணம் காணாம போயிருக்கு. இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் ஒரே மர்மமாவே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சரியாவே படல. மித்ரா, என்ன பிரச்சனை? எதை பத்தி பாட்டி கிட்ட இவ்ளோ கோவமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? அதை ஏப்பா கேக்குற? நந்தினி அவ பேக்ல வச்சிருந்த பணத்தை காணோன்னு சொல்றா. அத பத்தி தான் மித்ரா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னது, பணத்தை காணோமா? ஆமா மாமா. பாட்டி, இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி. இவங்களுக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது ரகலை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு பொழுது போகாது. சரியா சொன்னாட தவக்கலை. அன்னைக்கு இப்படிதான் தாலியை காணான்னு சொல்லி அலப்பறை பண்ணிட்டு இருந்தா. இப்போ பணம் இவளோடது மட்டும் எடுத்துட்டு போறதுக்கு அப்படி யாருதான் வர்றாங்கன்னு தெரியலையே. நீ போ. ஏ தமிழ், இங்க வா. அட பாவிங்களா. மித்ரா கரெக்டா தான் பிளான் பண்ணிருக்கா. வாவ், வேற லெவல் நடிப்பு. உன் அம்மா உன்னை நல்லா வளர்த்திருக்கான்னு நீ சொன்னப்போ நான் நம்பலப்பா. ஆனா இப்போ அதை நான் 200% நம்புறேன். பாத்தீங்களா பாட்டி? ஏதோ இந்த உலகத்திலே இவ ஒருத்தி மட்டும் தான் நல்லவங்கிற மாதிரி பேசுனதை கேட்டீங்கல்ல. இவ அம்மா மாதிரி இவளும் பெரிய திருடின்னு உங்க எல்லாருக்கும் இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கோவம், என்ன கோவம். பாக்கெட்லே மொத்த பணத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எடுக்காத மாதிரி என்னவா நடிச்சிருக்கா. இல்ல, இது எப்படி என் பாக்கெட்ல வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் பணத்தை எடுக்கல. ஏச்சி, வாய மூடு. இனி ஒரு வார்த்தை பேசாத. சும்மா சொல்லக்கூடாது. நீ பெரிய கேடிதான். பணத்தை உன் பாக்கெட்ல இருந்து இத்தனை பேர் முன்னாடி எடுத்திருக்கோம். இப்பவும் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. பணத்தை நீ எடுக்காம அந்த பணம் எப்படி உன் பாக்கெட்குள்ள வந்துச்சு? அப்படியே தானா கால் முளைச்சு நடந்து வந்துருச்சா? இங்க பாருங்க, என்னமோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு தமிழை பத்தி நல்லா தெரியும். அவ உயிரே போனா கூட இந்த மாதிரி காரியத்தெல்லாம் எப்போ பண்ணவே மாட்டா. சரி, அது நான் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். ஹலோ, ஒன்ஸ் அகேன்.
தவக்கலை. அண்ணே நீங்க எங்க இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கண்ணே. என்னாச்சு? என்னது, தமிழ் அடிச்சிட்டாங்களா? ஆமாண்ணே அடிச்சிட்டாங்கண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. இல்லைன்னா இவன் எதை பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்கண்ணே. இதெல்லாம் யார் பண்ணது? மித்ராவும் நந்தினியும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சுதாகர் பாப்பாவை அடிச்சிட்டாருண்ணே. மித்ரா குழந்தைய கிள்ளி வச்சு டார்ச்சர் பண்றாங்கண்ணே. தமிழ் பாவம்னே. நாங்க சொல்றது யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் வாங்கண்ணே, இல்லைன்னா எல்லாம் தப்பாயிரும். சரி இரு, நான் வரேன். அது வரைக்கும் எதுவும் நடக்காம எப்படியாவது சமாளி. சரிண்ணே. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, பாவங்க. தமிழ் அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. எது பாவம்? இப்ப 8000 திருடுவா, இன்னும் கொஞ்ச நாள் போனா 80,000 திருடுவா. உங்களை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததே முதல் தப்பு. தமிழ் என்னாச்சுடா? ஐயோ என்னடா? அம்மா தமிழ் அழாதடா. தமிழ் 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 இங்க பாரு. அழாதடா, அழாத. உனக்கு என்ன ஆச்சு? இங்க பாரு, அம்மா நான் வந்துட்டேன்ல. நீ அழக்கூடாதுடா, அழக்கூடாது. நீ ஏன்டா முட்டி போட்டு நின்ன? உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. அழாத. பாட்டி என்னாச்சு பாட்டி? இங்க பாரு, அழாத. சொல்லு என்ன ஆச்சு? அம்மாக்கு ஒண்ணு புரியலடா. சொல்லு தமிழ். இரு, இந்தா தண்ணி குடி. ஒன்னும் இல்ல, இன்னும் கொஞ்சம் குடி. சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு. அழாத, அழாதன்னு. அவங்க தான் என்ன அடிச்சு முட்டி போட வச்சாங்க.